இங்கே ஹீரோட ஃப்ரெண்டு அந்த யூனியன் லீடரை ஹீரோ கொலை பண்ணி கடலுக்குள்ளே போட்டதில் அவனோட பாடி வந்து கரை ஒதுங்கிடுது. இப்போ போலீஸ் அதை எடுத்து விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வண்டி சாவியை கூட அங்கேருந்து சூனியக்காரியோட பையன் எடுத்து போலீஸ்கிட்டே கொடுத்துட்றான். ஹீரோவோ தலைமறைவாக தான் ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கான். போலீஸ் இன்ஸ்பெக்டரும் அந்த மீனவர் சங்கத்தில் போய் விசாரிக்க போறாரு. அந்த சங்கத்து ஆளுங்கெல்லாம் சேர்ந்து கூட்டம் போட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் வந்து அந்த முதலாளியோட பையன் அங்கே வந்து இந்த சண்டையை வந்து சால்வ் பண்ணிட்டு போங்கன்னு பிரச்சனை பண்ணும்போது கரெக்டாக வந்து ஹீரோவோட ரைட் ஹேண்ட் பையனும் அங்கே தான் இருக்கான். இவன் நடுவில் தடுக்க போகும்போது அவனும் அடி வாங்கி மூக்குள்ள ரத்தம் வந்துடுது. இந்த முதலாளி பையன் ஹீரோவோட ரைட் ஹேண்ட் பையனை வந்து அடிச்சதுக்கு காரணமே இவங்க 2 பேரும் ஒரே பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்திருப்பானுங்க. அந்த பொண்ணு அந்த ரைட் ஹேண்டோட பையனை தான் உசார் பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு தான் இவன் டென்ஷனில் போய் அவங்க அப்பாட்ட கத்திட்டு இருப்பான். நீ இதெல்லாம் உள்ள வராதுன்னு சொல்லிட்டு அவரை அனுப்பி விட்டுறாரு. அதுக்கப்புறம் இந்த ரைட் ஹேண்ட் பையனையும் இந்த முதலாளி போய் பார்த்துட்டு நீ நல்லா பேசுனடா, நீயே யூனியன் லீடர் ஆயிருன்னு சொல்லி அவனை ப்ரொமோட் பண்ணி விட்டுறாரு. அந்த ரைட் ஹேண்டோட பையனும் அந்த ரைட் ஹேண்டுக்கு ஃபோனை போட்டு அப்பா இந்த மாதிரி என்ன ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்கன்னு இதில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு இவன் ஹீரோக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறான். ஹீரோ இதை கேட்டு நல்லதுதான் சொல்கிறான். ஆனால் ஹீரோக்கு செம டென்ஷனாக இருக்கேன். ஏன்னா அந்த யூனியன் லீடர் பதவிக்கு இவன் தான் வரலான் இருந்தான். அவனோட ஒய்ஃப் கூட இதை தான் கேட்டுருந்துருப்பாங்க. ஹீரோவும் பதுங்கி இந்த இடத்துல இந்த மாதிரி ஆண்மை இல்லாதவங்களுக்குலாம் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ணணும்னு ஒரு நோட்டீஸை பார்க்குறான். ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி எல்லாமே சரியாயிரும், நான் சீக்கிரமாக வீட்டுக்கு வரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த டைமில் ஒய்ஃபுக்கு அந்த முதலாளி ஃபோன் பண்ணி நான் வீட்டுக்கு வரேன், நீ ரெடியாக இருந்தோன்னா அவங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. அந்த பொண்ணு கேட்குறா, என்னால் தான் குழந்தை பெற்றுக்க முடியல, நீங்களாம் தான் எனக்கு ஒரு குழந்தை கொடுங்கண்ணா. அந்த முதலாளி சொல்லிடுறான், ஆல்ரெடி எனக்கு ஒரு பையன் இருக்கான், உனக்கும் குழந்தை பிறந்து அவங்க 2 பேருக்குள்ள சொத்து பிரச்சனையாக வரக்கூடாது, நீ கடைசி வரைக்கும் எனக்கு அப்பாட்டியாகவே இருன்னு சொல்லிட்டு போயிடுறான். ஹீரோவோட ஒய்ஃபும் ஹீரோக்கு ஃபோனை போட்டு உன்னால் எனக்கு குழந்தை தர முடியுமா முடியாதா, டாக்டரை பார்த்துட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு வா, இல்லைனா என் பணத்தை தான் நீ பார்க்க முடியும்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அந்த முதலாளியோட ஒய்ஃபும் ஹீரோவோட ஒய்ஃபை நேரில் பார்த்துட்டு என் புருஷன் வீட்டுக்குலாம் வரது எனக்கு பிரச்சனை கிடையாது, இந்த குழந்தை கேட்குற வேலைலாம் வச்சுக்காத, இன்னொரு தடவை நீ அப்படி கேட்டால் உயிரோட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போன உடனே இவங்களுக்கு இன்னும் செம்ம டென்ஷன் ஆயிடுது. என்னை எல்லாரும் இப்படி யூஸ் பண்ணுறாங்களேன்னு சொல்லி ஹீரோக்கு ஃபோனை போட்டு அவங்க சொல்லிடுறாங்க, எனக்காக நீ ஒரு கொலை பண்ணணும்னு. யாரை பண்ணணும்னு அவன் கேட்டால் சீக்கிரமாகவே நான் அதை சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க.